அதிரடி கலெக்ஷன், சரவடி செலிப்ரேஷன், தி சென்னை சில்க்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கரூர் துயர சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ள வடக்கு மண்டல ஐஜி அஸ்ட்ராகார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் அவசரமாக உச்ச நீதிமன்றத்தை நாடிய தாவேகா தலைமை விசாரணைக்கு தடை கேட்டு மேல்முறையீடு செய்தது. அதேபோல் கூட்ட நெரிசலுக்கான உண்மையான காரணத்தை கண்டறிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என தாவேகா பிரச்சாரத்தில் உயிரிழந்த சிறுவனின் தந்தையும் மனு தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பான வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட தாவேகா தரப்பு, எங்களிடம் விளக்கம் கேட்காமலே உயர்நீதிமன்றத்தின் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த வழக்கில் எதிர்மனுதாரராக இல்லாத விஜயை உயர்நீதிமன்றம் நேரடியாக விமர்சித்துள்ளது. குறிப்பாக இவர் எப்படிப்பட்ட தலைவராக இருக்கிறார் என்று விமர்சனங்களை உயர்நீதிமன்றம் வைத்ததாக தாவேகா தரப்பினர் குற்றம் சாட்டினர். அதைத் தொடர்ந்து தாவேகா பிரச்சாரத்தில் ரவுடிகள் உள்ளே நுழைந்து தாக்குதலில் ஈடுபட்டனர். அது மட்டுமின்றி இரவு நேரத்தில் பிரேத பரிசோதனை நடந்தது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. மாநில அரசின் விசாரணை குழு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எந்த ஒரு தரப்பையும் சாராத விசாரணை வேண்டும் என்பதே எங்களது எதிர்பார்ப்பு. உச்ச நீதிமன்றமே ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்க வேண்டும் என தாவேகா தரப்பு கோரிக்கை வைத்தது. அப்போது குறுக்கிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர், தேர்தல் பரப்புரையின் போது ரவுடிகள் களமிறக்கப்பட்டார்கள், ஆளுங்கட்சியின் நபர்கள் களமிறக்கப்பட்டார்கள் என்று கூறுவதெல்லாம் ஏற்க முடியாது. இதற்கான எந்த ஒரு ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்படவில்லை. விஜய் தாமதமாக வந்ததே கூட்ட நெரிசலுக்கு காரணம். தற்போது உயர்நீதிமன்றம் திறமையான அதிகாரி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்துள்ளது. அதனால் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், இரவு நேரத்தில் பிரேத பரிசோதனை செய்வது எந்த தவறும் இல்லை என மனுதாரரிடம் தெரிவித்தனர். தொடர்ந்து உயர்நீதிமன்றம் கருத்து குறித்து பேசிய நீதிபதிகள், இந்த விவகாரத்தில் எங்களால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் செயல்பாட்டை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து சிறப்பு புலனாய்வு குழு அமைத்தது எப்படி என்று சரமாரியாக கேள்வி எழுப்பினர். இதற்கு பதில் அளித்த அரசு வழக்கறிஞர், சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்பட்டிருக்கிறது. மனு தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே இந்த கோரிக்கை அளிக்கப்பட்டது என பதிலளித்தார். தொடர்ந்து இந்த வழக்கில் பிராமண பத்திரம் தாக்கல் செய்ய அரசு தரப்பு அவகாசம் கோரியது. அதற்கு அவகாசம் வழங்கிய உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து உத்தரவிட்டது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.